அதில் செகண்டாக எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா கேஎஸ்எம்ஏ கூட ஒரு 2 காலேஜ் ஆட் பண்ணி அந்த 3 காலேஜுக்கும் ஸ்டேட் அக்ரிடேஷன் தேவை இல்லை, ஆல்ரெடி அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்குது, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல கேஎஸ்எம்ஏ பேர் வந்திருக்கு. ஸ்க்ரீனில் என்ன வேணால் நீங்கள் காட்டுங்க. ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிர்கிஸ்தானில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸும் ஸ்டேட் அக்ரிடேஷனும் அண்டர் கேஎஸ்எம்ஏ கீழே தான் ஒர்க் ஆகணும்னு போட்டிருக்கு. இந்த ஸ்டேட் அக்ரிடேஷன் கொடுக்கறதே நம்ம கேஎஸ்எம்ஏ காலேஜ் தான். அண்ட் ஆல்சோ இந்த 20க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் கேஎஸ்எம்ஏ கீழே தான் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்போது யார் கேரண்டீட் கொடுக்குறான்னு பார்த்துக்கோங்க இந்த காலேஜில் படிக்கலான்னு. ஸோ இந்தியன் எம்பசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவராக நல்ல நல்ல விஷயத்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களே நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் பசங்களுக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டே அப்டேட்டடாக இருங்க, ரொம்ப அப்டேட்டடாக இருங்க. நம்ம இந்தியன் எம்பசியோடைய பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கிர்கிஸ்தான்னா இந்தியா இன் கிர்கிஸ்தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ் வந்துடும். எக்ஸில் இருக்காங்க, அப்புறம் அவங்களோட இமெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ்னால் இமெயில் பண்ணி பாருங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது அவங்களுக்குன்னு அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து நீங்கள் எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கணும். என்னென்ன நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த காலேஜை வந்து நம்ம தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம வந்து அப்டேட்டடாக இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம